எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே வா என்னை ஆள்க, குருவே துணை. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேர் பெருமக்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள், ராசி பலன்களை பார்ப்போம். 1/12/2025 திங்கட்கிழமை, தட்சணாயனம், விசுவாவசு வருடம், கார்த்திகை மாதம் 15ஆம் நாள், ஏகாதசி திதி, சுபமுகூர்த்த நல்ல நாள். நாளைக்கு பிரதோஷம், செவ்வாய்க்கிழமையில வர பிரதோஷம் நாளைக்கு, அது இன்னைக்கே தயாராகுன்றதுக்காக முன்னாடி சொல்றோம், புரியுதுங்களா? இந்த நாளுக்கான நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை. மாலை நல்ல நேரம் 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 1:45 2:45 வரை. மாலை, அதாவது இரவு நல்ல நேரம் 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரை. இன்றைய திதி 2:30 முதல் ஏகாதசி, பின்பு துவாதசி. இன்றைய யோகம் வியாதிபாத நாம யோகம். இன்றைய கரணம் 2:16 வரை பத்திரை, பின்பு பவ கரணம். இன்றைய நட்சத்திரம் ரேவதி. இன்றைய சந்திராசம் நட்சத்திரம் பூரம். சிம்ம ராசிக்கு சந்திராசம் தொடர்கிறது. இந்த நாளுக்கான கிரக நிலவரங்கள்: கடகத்தில் குரு, சிம்மத்தில் கேது, துலாத்தில் புதன், விருச்சகத்தில் சுக்கிரன், சூரியன், செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி சந்திரன் சேர்க்கை. இன்னைக்கு என்ன செய்யலாம்? நம்ம நட்சத்திர வரிசையை முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம புதுசா ஒரு கண்டென்ட்டை நாளையிலிருந்து சொல்றோம், ஓகேங்களா? இன்னைக்கு என்ன செய்யலாம்? திங்கட்கிழமை, ஏகாதசி, கார்த்திகை, ரொம்ப ஒரு கூட்டு சேர்க்கை. இந்த நாளை நாம் என்ன பண்ணா நம்ம ஜெயிக்க முடியும்? திங்கட்கிழமை, கார்த்திகை, ஒன்று சிவன் கோயில், இல்லை ஏகாதசி பெருமாள் ஆலயம். இது ரெண்டும் போயிட்டு வரும்போது மிகுந்த சிறப்பு கிடைக்கும். பாருங்க, இந்த வருஷம் தொடங்கினதே தெரியல. நம்ம வருஷத்தோட கடைசி மாதத்தின் முதல் நாள் இருக்கிறோம். எப்படி கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள ஓடிடுச்சு. காலம் கண் போன்றது, கடமை பொன் போன்றது. நம்ம எங்க பள்ளியில் எழுதி வச்சிருப்பாங்க, நேரம் தவறாமை ரயில்களுக்கு மட்டுமில்லை பள்ளிகளுக்கும் தான் சொல்லி. அந்த வாசகத்தை படிச்சு இன்றளவும் அது நினைவில் இருக்கிறான்னு அர்த்தம். லேட்டா போனா என்ன பண்ணுவாங்க? பயணத்துக்கு போக முடியாது, வண்டி கடந்துரும். அதே மாதிரி கல்வி நிலையங்களுக்கு செல்லும் போதும் இதை மனதில் வச்சுக்கணும்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. அதே வந்துருச்சு. இந்த ஆண்டில் இந்த 11 மாதமும் செய்ய தவறியது எது, செய்ய வேண்டியது எது, இது ரெண்டையும் அனலைஸ் பண்ணீங்க. இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கலாம். நீங்க இன்று இரவு ரொம்ப ஈஸி. ஒரு விஷயம் பஞ்சபூதங்களால், கிரகங்களால் நமக்கு கொடுக்க முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது. அதுதான் ஒரு பழமொழி, அழுத குழந்தைக்கு பால் கிடைக்கும். அப்ப அழுவல்னா கிடைக்காது. தேவைகள் என்னன்னே தெரியாதவருக்கு என்ன கிடைக்கும்? எதா கிடைக்குமா? எதுவும் கிடைக்காது. இப்ப அந்த அளவுக்கு தான் இருக்குது, அந்த அளவுக்கு தான் இருந்து கொண்டு இருக்கிறது. அப்ப நாம என்ன செய்யணும்? இனி வருங்காலங்களில் இந்த நாளை விட்டுருங்க, கடந்தது கடந்தவையாகவே இருக்கட்டும். இந்த ஒரு 30 நாள் என்ன தேவை? ஒரு மனிதனை ரீவைண்டிங் பண்ணாவே போதும். இந்த வருஷம் முழுக்க ரீவைண்டிங் பண்ண சொல்ல, அன்றாடம் நீங்கள் புதுப்பித்து கொள்ள வேண்டுமா? உங்களுக்கு ஒரு சார்ஜிங் பாயிண்ட் வேணுமா? சின்ன விஷயம்தான். இதை பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பா ஜெயிக்கலாம். நீங்க கேட்கலாம், ஏங்க நீங்க ஜோதிடர் தானே, இது என்னது மோட்டிவேஷன்லாம் பண்ணீங்க? மோட்டிவேஷன் இதுதாங்க. எதுக்கு நம்ம ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சிருப்போம் ஃபியூச்சர்ல, முன்காலத்துனா எதுக்காக பார்த்துருப்பாங்க? அப்பொழுது நோய்கள் வரும், இதை கண்டுபிடிப்பதற்காகவும். பஞ்சம் வரும், இதை கண்டுபிடிப்பாங்க. மழையின் அளவு கண்டுபிடிப்பாங்க, பஞ்சாங்கத்துல மழையின் அளவு கண்டுபிடிப்பாங்க. இது எல்லாமே நடந்தது, இன்றளவும் அது சாத்தியம் தானே. அப்போ பிரபஞ்சத்தில் நாம் வேண்டுவது கிடைக்கும்ங்கிறது உணர்ந்து தானே இருக்கு. இதுதான் விஷயம்.
அன்றாட நிகழ்வுகளை மனதில் இரவில் ஒரு 10 நிமிஷம் நடந்தது ஃபுல்லா ரிவைண்ட் பண்ணீங்கன்னா நாளைக்கு என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சிடும். சின்ன விஷயம். ரொம்ப என்ன பண்ண போறீங்க? தவமா இருக்க போறீங்க? ஒண்ணும் கிடையாது. இந்த நாதத்தை சரி செய்தால் நாதாரியாக மாற மாட்டோம். இது நாதம். இந்த நாதம் பிரகிருதி தத்துவத்தின் அடிப்படையில் எவ்வளவு சொல்லிட்டு போகலாம். அதெல்லாம் பெரிய பெரிய சப்ஜெக்ட். அந்த அளவுக்குலாம் தெரிஞ்சுக்க தேவையில்லை. அன்றாட நடவடிக்கையில் திருத்துகின்ற அமைப்பு, அவ்வளவுதான். புரியுதுங்களா? அதை நம்ம இன்றையிலிருந்து ஒரு எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆகுமா? நம்ம ரிவைண்டிங் எத்தனை மணிக்கு? நான் ஒரு 4 மணிக்கு இருந்துச்சு. 4 மணிலேருந்து 4 to 5 என்ன நடந்தது, 5 to 6 என்ன நடந்தது, ரிவைண்ட் பண்ணி இந்த நேரத்தில் நம்ம இந்த தப்பை செஞ்சோம், ஒன்று திருத்திக்குவோம். இல்லை இந்த நேரத்தில் நம்மளை இப்படி ஒருத்தர் நம்மளை கேட்டாரு, இதுக்கான வழி நமக்கு கிடைச்சதா? இதுதான் விஷயம். இதை தெரிஞ்சுக்கங்க, இதை பயன்படுத்துங்க. இது எளிமையான வழி. இதை பண்ணீங்கன்னாவே நீங்க ஜெயிச்சிருவீங்க. எல்லாருக்குமே சொல்ற விஷயம். இதை செய்தால் வெற்றி நிச்சயம். வாசிபலன் போலாமா? கடுமையா இருக்கோ? சரி, நம்ம நாளையிலிருந்து வேற விஷயம் பேசுவோம். ஓகேங்களா? இது எனக்கு ஒரு ஆதங்கம். வருஷமே முடிஞ்சு போச்சு. நான் இந்த விஷயம் இதை செய்து முடிப்பேன்னு நினைச்சிருப்போமே. 2026 நம்ம இதை அடைஞ்சிருப்பேன்னு நினைச்சுப்பேன்னு. என்ன வரல, என்ன வந்துச்சு? இது நம்ம செயல்படுத்துவோம். ஆக்சுவலா நமக்கு தமிழ் வருடம் தான் முக்கியம். இருந்தாலும் கணக்குக்காவது கணக்கு கரெக்டாக வச்சிருக்கணுமா இல்லையா? ஓகேங்களா? பயன்படுத்தி பாருங்க, வெற்றி நிச்சயம். ராசிபலனுக்கு போலாங்களா? மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள். அருமையான ஒரு வாழ்க்கை, அருமையான ஒரு விஷயங்கள், அருமையான வேலை, அருமையான வெற்றி எல்லாமே உங்ககிட்ட நிற்குது. இன்னைக்கு இந்த நாள் ஒரு சிறப்பான நாள் என்று அமைதியான முறையில் அனைத்து விதமான பணிகளும் உங்களுக்கு நடந்தே இருக்கும். எந்த விதமான டென்ஷனுமே இருக்காது. புரியுதுங்களா? ஆசையை எது வேண்டும் எது வேணா நீங்க முடிவு பண்ணீங்கன்னா மேட்சத்தை பொறுத்தவரைக்கும் சிறப்பா இருக்கும். ஏன்னா 10 பேர் பேச்சை கேட்டு செய்யறீங்க, அதான் பிரச்சனையே. உங்கள் முடிவுக்குள் வாங்கல், நீங்க வெற்றி அடைவீர்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் நன்மை உண்டு, ஏற்றங்கள் உண்டு, எல்லா விதத்திலையும் பிளஸ். எல்லா விதத்திலையும் பிளஸ். அடிச்சு துல் பண்ணுங்க. இந்த நாள் உங்களுக்கு சிறப்பானது ஒரு தொடக்கம். மிதனராசி அன்பர்களே, மிதனத்தை பொறுத்தவரை இந்த நாள் ரொம்ப ஏற்றம் தரக்கூடிய அமைப்புகள் உண்டு. கிரக நிலவரங்கள் அவ்வளவு சாதகமாக இருக்கிறது. இரட்டை மகிழ்ச்சி, இரட்டை தன்மை தான் வரும். எல்லாமே இன்பங்கள் கூட இரட்டை தான். ஒரு விஷயம் கிடைக்கும், இரட்டையாவே கிடைக்கும். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, கடகத்தை பொறுத்த மட்டும் இதனால அவ்வளவு சிறப்பான நாள் கிடையாது. எந்த முயற்சி எடுத்தாலும் தடை நிற்கிறது, தாமதப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. எப்பொழுது நம் வேலை முடியும் என்று காத்திருப்பவர்களுக்கு இந்த நாள் சிறு தடைப்பட்டு தான் அடுத்த நாள் இந்த வேலை முடியும். இந்த நாளில் பெரும் சிரமம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். அன்றாட காரியங்களை சாதித்து வாருங்கள், அன்றாட செயல்களை செய்யுங்கள், வெற்றியடைவீர்கள். வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்த மட்டும் இதனால சிறப்பான நாள். உங்களை எண்ணங்கள் மட்டும்தான் மாறிக்கிட்டே இருக்கு. எண்ணங்கள் ரொம்ப கீழ் நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஒருவரை உதாசீனப்படுத்தி பேசலாம், தாழ்த்தி பேசக்கூடாது. உதாசீனம் அவர் கண்டுக்காம போறது உதாசீனம். அவரை நீக்க வச்சு தாழ்த்தி பேசுங்கிறது வார்த்தைகள் எல்லாம் இருக்கு. நீங்க அதான் பண்றீங்க. அவரவர்கள் வேலை அவர்கள் செய்யட்டும். உங்கள் வேலையில் நீங்க கவனமாக இருங்கள், நீங்க வெற்றி பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, எத்தனை பாராட்டுகள், பாராட்டு, புகழ் எல்லாமே கிடைக்கும். மகிழ்ச்சி, கொண்டாட்டம் எல்லாமே இருக்கு. உங்களுடைய வாழ்க்கை மாறுவதற்கான அனைத்து விதமான சூழ்நிலைகளும் உங்களை சேரும். உங்கள் உழைப்பு வீணாகாது. உங்கள் உழைப்பு வீணாவதற்கு வாய்ப்பே கிடையாது. இப்பேற்பட்ட பிரச்சனைகளிலிருந்தும் உங்களை வெளிக்கொண்டு வருவார் இறைவன். நீங்கள் இறைவன் பாதம் பற்றுங்கள், வெற்றி நிச்சயம். துலாம் ராசி அன்பர்களே, துலாமை பொறுத்த மட்டும் இதனால சிறப்பான மகிழ்ச்சி, கொண்டாட்டங்கள் எல்லாமே உண்டு. விவேகமான ஒரு விஷயங்கள் நடக்கும். அறிவுபூர்வமான விஷயங்களை வெற்றி பெறுவீங்க. அன்புக்கு இங்க வேலை இல்லை. விவேகம், அறிவு, ஆற்றல் இந்த விஷயங்களுக்கு வந்தீங்கன்னா நீங்க எல்லாமே ஜெயிப்பீங்க. இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிகத்தை பொறுத்த மட்டும் இதனால சிறப்பான நாளாக இருந்தாலும் மனச்சோர்வுகள் நீங்கும். எச்சரிக்கை தேவை. மனக்கலக்கத்துக்குள்ள மாட்டிக்க கூடாது. மனக்கலக்கம் இல்லாம இருக்கிறது ரொம்ப சிறப்பு. இந்த நாள் உங்களுக்கு வெற்றியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும்.
தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்த மட்டில் ஏதேனும் சிக்கல்கள் உங்களுக்கு சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கவனமும் எச்சரிக்கையும் இருப்பது மிகுந்த நன்மையை தரும். அதனால ரொம்ப ரொம்ப சிறப்பா விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நீங்க ஒரு கவனமா இருந்தா சிக்கல்ல இருந்து விடுபடலாம். கவனக்குறைவா இருந்தா சிக்கல்ல மாட்டிப்பீங்க. மிகுந்த எச்சரிக்கை தேவையான நாள் இன்று உங்களுக்கு. மகர ராசி அன்பர்களே, மகரத்தை பொறுத்த மட்டில் கிரக நிலவரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. மனமகிழ்ச்சி, கொண்டாட்டம், கேளிக்கைகள் எல்லாமே இருக்கு. நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலை அல்லது அரசாங்கத்தில் கிடைக்கக்கூடிய உதவிகள் இந்த நாளில் கிடைக்கும். அதற்கான ஒரு வழி, பாதை தெரியும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள், வெற்றி நிச்சயம். கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்த மட்டும் இதனால் சிறப்பான நாள். தேவையற்ற மனபயத்தை விலக்கி வெற்றி பெற வழியை தேடுங்கள். வெற்றி நிச்சயம் உங்களை சேரும். மீனராசி அன்பர்களே, மீனராசியை பொறுத்தவரையிலும் உங்களோட அணுகுமுறை மற்றவங்களை எதிர்க்கிற மாதிரியே இருந்துகிட்டு இருக்கும். புரியுதுங்களா? அந்த விஷயத்தை தவிர்த்து எல்லோருடன் இணைந்து செயல்படுங்கள். வெற்றி நிச்சயம். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.